ஹாய்ங்க, நம்ம இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து க்ரீமியாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்துட்டு 1 கப் வந்து நான் பாஸ்தா எடுத்திருக்கேன். இதில் வந்து பாஸ்தா வந்து முங்குற அளவுக்கு முதல் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய், இதை போட்டு நல்லா பாயில் பண்ணிடுங்க. அப்பப்போ வந்து அடி பிடிக்காமல் இருக்க கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இறக்கி தனியாக வச்சுருங்க வடிகட்டிட்டு. அதுக்கப்புறமேட்டு வந்து கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் போட்டுக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு 3 பல் நான் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். இதில் வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா வந்து இந்த பட்டர்லேயே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து 250 ml வந்து வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். கோல்டு மில்க் எடுத்திங்கன்னா பால் வந்து தெரிஞ்சு போயிடும். கோல்டு எடுக்கக்கூடாது, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, வார்மாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பாஸ்தா வந்து உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வரும். ஸோ நல்லா கிண்டிகிட்டே இருந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் 1/4 கப் வந்து கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாயில் பண்ணி சேர்த்துருக்கேன். பாயில் பண்ண தான் சேர்க்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாஸ்தா வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுலேயே உங்களுக்கு வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்து நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும், சூப்பராகவும் இருக்கும். அப்புறம் வந்து இதோட வந்துட்டு 3/4 கப் வந்து மொச்சரெல்லா சீஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பார்மேசன் சீஸும் ஆட் பண்ணிக்கலாம், பாதி பாதி போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும். சீஸ் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் கேஸ் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்தா சீசனிங், அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இதை போட்டுட்டு ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, க்ரீமியான பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட பால் தெரிஞ்ச மாதிரி ஒரு அடையாளத்தை கூட நான் பார்க்கலங்க. இதில் வந்து உப்பு ஆட் பண்ண தேவை கிடையாது. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சீஸில் இருந்த உப்பு எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.